ஆஸ்திரேலியாவில் எது எனக்கு பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? நீங்கள் ஸ்மார்ட்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் லிங்க்டின், சீக் ஆர் இண்டீடில் போய் உங்கள் இண்டஸ்ட்ரியில் எம்ப்ளாயர்ஸ் என்ன ஸ்கில் கேட்குறாங்கன்னு ரிசர்ச் பண்ணுங்கள். அதை செக்லிஸ்ட்டாக வச்சு யூனிவர்சிட்டி கோர்ஸ் மேப்போட கம்பேர் பண்ணுங்கள். ரிமெம்பர், டிகிரி டைட்டில் மட்டும் பார்க்காதீங்க. ஒரே பேரில் இருந்தாலும் ஒரு யூனிவர்சிட்டிலையும் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஜினியரிங், நர்சிங், சைக்காலஜி மாதிரி ஃபீல்ட்னா அக்ரிடேஷன் செக் பண்ண மறக்காதீங்க. இது இல்லைனா நீங்கள் படித்து முடிச்சுட்டு ப்ரொஃபஷனலி ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியாது. அக்ரிடேஷன், கரிக்குலம், யூனிவர்சிட்டி ரேங்கிங், எம்ப்ளாயபிலிட்டி ரேட்டிங், ஸ்காலர்ஷிப் எல்லாம் எங்கே பார்க்குறதுன்னு வெப்சைட் மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு கம்ப்ளீட் கைட் ஆன் ஹவு டு சூஸ் த பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு ஒரு பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா கைடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓவரால் வேர்ல்ட் ரேங்கிங் பார்க்காம சப்ஜெக்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஓவரால் 200ல் இருக்கிற யூனிவர்சிட்டி உங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் டாப் 50ல் கூட இருக்கலாம். இன்னும் முக்கியமாக கிராஜுவேட் எம்ப்ளாயபிலிட்டி ரேங்கிங் கண்டிப்பாக பார்க்கணும். அகாடமிக் ப்ரெஸ்டீஜை விட படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் பார்க்குறேன். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி டியூஷன் ஃபீ ரொம்ப டிஃபர் ஆகும். டோட்டல் காஸ்ட் அண்ட் ஸ்காலர்ஷிப் கம்பேர் பண்ணுங்கள். மெயினாக காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி யோசிங்க. சிட்னி அண்ட் மெல்பர்ன் கம்பேர் பண்ணும்போது அடிலைட் ஆர் பிரிஸ்பெயின் இன்னும் அஃபோர்டபுளாக இருக்கும். கோர்ஸ் கரிக்குலம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் லொக்கேஷன் பேஸ் பண்ணி 3 to 5 அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியாவில் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறதுல இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next one.